ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கிச்சனில் ஒரு வாரத்துக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கையும் தட்டுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமைக்கிறது கூட ரொம்ப ஈஸி. ஒரு அரை மணி நேரத்தில் ஏற்றி இறக்கி வச்சிடலாம். ஆனால் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்ற குழப்பம் தான் அதிகமாக இருக்கும். நம்ம டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வாரத்தை டென்ஷன் இல்லாமல் நம்ம கடந்து போக முடியும். இந்த காய்கறிகளில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. நம்ம நான்வெஜ் சமைக்கிறோமோ இல்லை வெஜிடேரியன் சமைக்கிறோமோ இந்த வெங்காய தக்காளி நம்மளுக்கு அடிப்படையாக தேவைப்படும். அதனால ஒரு வாரத்துக்கு தேவையான அளவை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சமைச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அளவு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போதான் புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 1 கிலோ வாங்கிக்கோங்க. ஒரு 2-3 வாரம் கழிச்சு உங்களுக்கே அளவு தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மற்ற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முந்தின வாரம் வாங்கின காயை இந்த வாரம் வாங்காதீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சில காய் அந்த வாரம் சீப்பாக கிடைக்கும். அந்த காயை கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 கவரில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காயெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா காய போட்டு ஈரப்பதம் இல்லாமல் ஒரு கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணும் போது கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நீங்கள் காம்பை கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் அழுகி போகாது. இந்த மாதிரி ஓப்பன் ட்ரேயில் நீங்கள் பச்சை மிளகாய் இஞ்சியை போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நீங்கள் மூடி இல்லாத பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா பார்த்தீங்கன்னா ஈரம் படாமல் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தனித்தனி டப்பா போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேயில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நல்ல காற்று வசதி இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வெங்காயம் ரொம்ப நாள் ஆனாலும் அழுகி போகாமல் இருக்கும். நான்லாம் ஒரு 5 கிலோ வெங்காயம் வாங்கி 2-3 வாரம் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணி. உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கும் இந்த மாதிரி ஓப்பன் ட்ரேலையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான பூண்டு தோல் உரிச்சு ஒரு டைட் ஏர் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான தேங்காவை பொடிசாக கட் பண்ணியோ இல்லை துருகியோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சமையலுக்கு தேவையான முக்கியமான பொருளை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம சமைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் தட்டுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.